கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று வெள்ளிக்கிழமை மார்ச் மாதம் 27ஆம் தேதி. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இங்கு ஆண்டவராகிய இயேசு விதமாக சொல்லுகின்றார், என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நம்ம மத்தேயு 7:7 பார்க்கின்றோம். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ ஒவ்வொரு சுவிசேஷ பகுதியிலும் நம்ம வாசிக்கும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சொல்லுகிற காரியம், நீங்க கேளுங்க, இதுவரைக்கும் நீங்க ஒன்றையும் நீங்க கேட்கல, என் நாமத்தினால கேளுங்க என்று சொல்லுகின்றார். அப்போ நம்ம ஆண்டவரை பார்த்து அவருடைய நாமத்தினாலே கேட்கும் பொழுது மெய்யாகவே அவர் நமக்கு எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லுகின்றார். அதற்கு முந்தின வசனம் பாருங்க, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அதாவது பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக அவர் நாம் எதை கேட்டாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்வேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு அவ்வளவு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். அவர் தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து சிலுவையில மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம் பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல. அதனாலே தேவன் அவரை எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை கொடுத்து வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுள்ளோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படியாக அவரை உயர்த்தி வைத்தார் என்று பார்க்கின்றோம். அப்ப இன்றைக்கு அந்த நாமத்தை இயேசு என்ற பெயரை சொன்னால் பிசாசுகள் நடுங்கும், பிசாசுகள் ஓடி போகும். இயேசு என்ற நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும். இயேசு என்ற நாமத்தினாலே நாம் கேட்டவைகள் கிடைக்கும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பார்க்கின்றோம், அங்கு பேதுருவும் யோவானும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஜெப ஆலயத்திற்கு போகும்பொழுது அங்கு வழக்கமா ஒரு பிறவியிலேயே சப்பானியாக பிறந்த ஒரு மனிதனை அந்த ஆலயத்துல கொண்டு வந்து வாசல்ல அலங்கார வாசல் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைப்பார்களாம். பேதுருவையும் யோவானையும் பிச்சை கேட்கிற அந்த பிறவியிலேயே முடவனாயிருந்த அந்த மனிதன் பிச்சை கேட்கும்போது பேதுரும் யோவான சொல்றாங்க, எங்களிடத்துல உனக்கு கொடுக்கறதற்கு பொண்ணும் இல்லப்பா, வெள்ளியும் இல்லை, ஆனா எங்ககிட்ட ஒன்று விலையேறப்பெற்ற ஒன்று இருக்குது, விலையேறப்பெற்ற நாமம் எங்ககிட்ட இருக்குது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொன்ன உடனே பாருங்களேன், முடவன் உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று பார்க்கின்றோம். எவ்வளவு ஆச்சரியம்! என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லுகின்றார். அப்போ பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படியாக நம்ம எதை இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோமோ அதை அவர் நிச்சயமாக நமக்கு செய்வார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் அவசியம், விண்ணப்பம் அவசியம், வேண்டுதல் அவசியம், மன்றாட்டு அவசியம், ஆண்டவருடைய சமூகத்துல போராடி ஜெபிக்கிறது அவசியம். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகின்றது, அதை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்து கொள்ளுகிறார்கள். அப்போ பலவந்தம் பண்ணி அவருடைய சமூகத்தை நாம் அலட்டுவது, இயேசுவின் நாமத்தினால் கேட்பது அவசியமாயிருக்கின்றது. ஆனால் அதே நேரத்துல 1 யோவான் 5வது அதிகாரத்துல அருமையான 2 வசனங்கள் 14-15, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆனா இங்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, எதையாகிலும் நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதற்கு அவர் செவி கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்துல என்ன கேட்டாலும் நடக்குமா? நீங்க எதனாலும் கேட்கலாமா? உங்களுடைய ஆசை இச்சைகளுக்கு மற்றும் தவறான காரியங்களை செய்வதற்கு அல்லது வேத வசனத்திற்கு புறம்பானவைகளை நீங்கள் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாமா? அதற்கு புறம்பாக நடப்பதற்கு நீங்க உங்களுடைய இஷ்டப்படி கேட்கலாமா? அப்படி அல்ல. இங்கு சொல்லப்படுகிறது, எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். இது உங்களுக்கு நல்ல ஞானம் வேணும், நிச்சயமா ஆண்டவர் கொடுப்பாரு. உங்களுக்கு நல்ல வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் உங்களுக்கு வேணும், ஆண்டவர் நிச்சயமா கொடுப்பாரு. உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையணும், நீங்க கேளுங்க, அப்பொழுது ஆண்டவர் கொடுப்பாரு. உங்களுக்கு பிள்ளை செல்வம் வேணும், கர்த்தர்
நிச்சயமா கேளுங்க, கொடுப்பாரு. நல்ல வேலை வேணும், நல்ல வேலை ஆண்டவர் கொடுப்பாரு. உங்களுக்கு என்னெல்லாம் உங்கள் வீட்டில் உள்ளவங்க ரட்சிக்கப்படணும், நீங்கள் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அவங்கள ரட்சிக்க ஆண்டவருக்கு முடியும். ஆனால் அதில் ஒரு இக்கண்ணா வைத்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், பிதாவினுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். இதில் ஒன்றே ஒன்று, தேவ சித்தம் இல்லாத காரியம், அவருக்கு பிடித்தமில்லாத காரியங்களை அவரை போட்டு நம்ம வருந்தி கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அவர் அதற்கு செவி கொடுக்கவில்லை என்று அர்த்தம். அடுத்த வசனம், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஜெபிக்கிறோம், ஒரு நம்பிக்கையோடு ஜெபம். ஆண்டவர்கிட்ட நான் கேட்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நிச்சயமா தருவாரு என்று சொல்லி நம்ம விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் அவர் நமக்கு அதை செவி கொடுக்கிறார் என்று நம்ம அறிந்திருந்தோமானால் நம்ம கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கின்றோம். பிரியமானவர்கள், ஆண்டவர் சமூகத்தில் நாம் அவருடைய நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கின்றார். அதிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அவர் நிச்சயமாய் பதில் கொடுக்கின்றார். அதிலும் நம்ம கேட்பவைகளை, நம்ம ஜெபிக்கிறவைகளுக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்று அறிந்தோமானால் நம்ம தைரியமாக அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். அதில் தவறே கிடையாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி உடைய நாமத்தினால, அதாவது இயேசுவின் நாமத்தினால நாங்கள் எதை கேட்டாலும் அதை நீர் எங்களுக்கு செய்கிறீர் என்று நாங்கள் தியானித்தோம். இதோ ஆண்டவரே, ஜெபிக்கவே நேரமில்லை, ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் போட்டு விண்ணப்பம் பண்ணவே நேரமில்லை என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. உடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அல்லது ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி பார்த்து கேட்டு இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, ஆண்டவரே தங்களுக்கு தேவையான காரியங்களை உம்மிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாளைய தினம் 28ஆம் தேதி நமது ஆசீர்வாத டிவியினுடைய உபவாச கூட்டம் சென்னையில் வைத்து நடைபெற இருக்கின்றது. நாங்கள் ஜெபத்தோடு ஆயத்தங்களை செய்து கொண்டு வருகின்றோம். நீங்கள் இந்த கூட்டத்தில் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். இது மார்ச் மாதம், கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்கும். உங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் நிறைய பேர் பரீட்சை எழுதி முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இன்னும் பரீட்சை அடுத்து ஏப்ரலில் எழுத இருக்கிறவங்களும் இருப்பாங்க. என்றாலும் கூட பரவாயில்ல, இந்த சனிக்கிழமை நீங்கள் சற்று உங்களுடைய அலுவல்களையெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வைக்கலாம் அல்லது வேறு ஒரு நேரத்திற்கு மாற்றி வைக்கலாம். எப்படியாகி நீங்கள் வாங்க, உபவாச கூட்டத்திற்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம தியானித்த வசனத்தின்படி ஆண்டவருடைய நாமத்தினால நம்ம அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக எதை கேட்டாலும் அவர் நமக்கு அதை செய்கிறார், செவி கொடுக்கிறார் என்ற விசுவாசத்தோடு ஓடி வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். மேலும் ஏப்ரல் 1ஆம் தேதி புதிய பொருளாதார ஆண்டு ஆரம்பமாக இருக்கிறபடியினால பொருளாதார நன்மைகளுக்காக விசேஷமாக கடன், வறுமை, குறைச்சல், தேவைகளோடு தேவ பிள்ளைகள் ஏராளமான பேர் பல கடினமான பாதையில் நடந்து போய் கொண்டிருக்கிறீங்க. ஆனால் அதில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கணும். நாளை தினம் உபவாச கூட்டத்தில் அதற்காக நம்ம விசேஷமாக ஜெபம் பண்ணுவோம். உடைய தொழில், வியாபாரம் அல்லது கடை வைத்திருக்கலாம். நீங்கள் என்ன செய்தாலும் அதில் ஒருவேளை நீங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு நஷ்டங்கள் வந்து நீங்கள் பெரிய பாதிப்புக்குள்ளவே போகிறோன்னு வேதனைப்படலாம். ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். மறக்காமல் அந்த உபவாச கூட்டத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.